அனுப்பி எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அனுப்பி விட்டு சண்டைக்கு வர சொல்றாங்க. ஆனா திமுக அவங்க வர மாட்டேங்கிறாங்க. ஆமா, எங்கேயும் பிஜேபி நேரடியா வரல, சங் பரிவார் வரல. இப்பவும் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். 2009 சிறைக்கு போன அண்ணனுக்கும் தம்பிக்கு தான் இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஓனர் யாரு? நீங்க சொல்றபடி இது ஓனர்னா, உங்க ஓனர், எனக்கு ஓனர் இவருன்னா உங்க ஓனர் யாரு? கொச்சப்படுத்தக்கூடாது. என் கேள்வியில நியாயம் இருக்கான்னு பாருங்க. என்னுடைய பதில்ல வந்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா இல்லடா உனக்கு புரியலடான்னு சொல்லுங்க. காலம் பூரா இப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? பெரியார் இங்க அப்படி பேசினாரு, அங்க இப்படி பேசினாருன்னு சொல்றீங்க. பெரியார் செய்த தவறுகளை சுட்டிக்காட்ட முடியுமா? பட்டியலிட முடியுமா உங்களால? பேசினாருன்னு சொல்றீங்க. அவருடைய தவறுகளை பட்டியலிட முடியுமா? இந்த மக்களுக்கு எதிரா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செஞ்ச ஒரு நிலைப்பாட்டை சொல்லுங்க அவர். ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு எதிராக நின்னாருன்னு சொல்லுங்க. உங்களை பண்படுத்தினாரு. அவர் ஒரு கருத்தியல்ல இருந்து உங்களுக்கு சொன்னாரு. மொழிப்பற்று உனக்கு வேணாம், தேசாபிமானம் வேணாம், தேவையில்லடான்னு சொன்னாரு. தமிழ் தேசியவாதிகள் கூட தேசாபிமானம் வேணான்னு தானே சொல்றாங்க. இல்லையா? அது தமிழ் தேசியத்துக்குள்ள வந்துருதுல்ல. அதுதாங்க ஒன்றிய தேசாபிமானம் வேணான்னு தானங்க சொல்றாங்க. இல்ல அவங்க இந்திய தேசியத்த இந்தியான்னு ஒரு நாடே இல்லைன்னு தானே சொல்றாங்க. அவங்களும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தானே பெரியார் சொன்னாரு. இந்த மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல ஒண்ணு, மக்களுக்கு விரோதமான திட்டங்கள்ல ஒண்ணு அவர் செஞ்சாருன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அப்படித்தான் அவரை நிராகரிக்கணுமே தவிர, அவருடைய பேச்சு அதிலெல்லாம் அதிலெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் 50 வருஷம் ஆச்சு. அத போய் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, என்ன பேச்சு இது? இது ஒரு ஆராய்ச்சி தேவையா? இப்போ வடநாட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆர்எஸ்எஸ் சொல்றான், முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா உருவாகணும்னு பேசிட்டு இருக்கான். இப்ப நடப்புல இத பேசு பொருளாக்குறதா? நீங்க தமிழ்நாட்டு வாக்கு அரசியலுக்காக எத தூக்கிட்டு வந்து, இங்க இருந்து செத்து போன பெரியார், போராடின மக்களுக்கு மக்கள் பாதுகாப்பு கவசமாக இருந்த மக்களை கொத்து குண்டுகளால் கொல்லப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு உயிர் தியாகம் செஞ்ச அந்த போராட்டத்தையும் இவரையும் கொண்டு வந்து சரிசமமா 26 தேர்தலில் நிறுத்துவீங்களா நீங்க? இதனால என்ன பலன் கிடைக்கும்? இப்ப ஈரோடு கிழக்குலயே நிறுத்த போறாங்க. சும்மா சொல்லுவாங்க. சரி போய் நிறுத்தட்டும். சரி அதனால என்ன பயன்? அதனால என்ன பயன்?